அவன் பெரிய அரசியல் கட்சி இருக்கு. என்ன கட்சி சார்? திமுக. எப்போ இப்போ இந்த பராசக்தி படம் பராசக்தியில் நிரந்தரமாகவே இருக்கு. அவர் உதயநிதிக்கு நெருங்கிய நண்பர். இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வளர்ந்து வருகிற போது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தொடர்பு வந்துடும். இது இயற்கை. வடிவேலு திமுகவில் சேர்ந்துக்கிட்டார், மேடையிலே பேசினார் விஜயகாந்தை எதிர்த்து. எல்லாருக்கும் ஒரு அரசியல் இருக்குது. செய்கிற தவறுகளை ஒரு நிமிடத்தில் மறைக்க முடியும்னா ஒரு அரசியல் வேணும். ஒரு நிமிடத்தில் மறைக்கிறதுக்கு ஒரு அரசியல் வேணும். அரசியல்னா ஜெயிலில் தான் இருக்கணும். இதுதான் தமிழ் திரைப்பட உலகத்துடைய வரலாறு. அப்போது பாலாவுக்கு சிவகார்த்திகேயன் விரும்பிகள், நலம் விரும்பிகளும் யாராவது ஒரு மீடியாவை பர்ச்சேஸ் பண்ணி அடிக்க சொல்லலாம். இப்போ மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ புத்தன், புனிதன், காந்திலாம் கிடையாது. திமுக ஐடிவிங்கில் நிறைய சமூக வலைதளம் மாத சம்பளம் கொடுக்குறான். அவர்கள் சொல்கிறத தான் அது செய்யுது. இந்த பக்கம் பாஜக நிறைய ஆட்களை வச்சுருக்கேன். ஐடிவிங்குக்கு நிறைய சம்பளம். நீங்கள் எனக்கு சம்பளம் கூட நான் வேலை செய்கிறேன், நிறைய பேர் போகிறான்.